ஹாய் guys, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் ஃப்ரம் கம்பம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியன் ஸ்டைல்ல வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா கைஸ், இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் சால்ட், ½ டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு கைஸ். இதில் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஃபியூசலி பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாஸ்தா நல்லா வேகட்டும். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துட்டு இருக்கு கைஸ். ஒரு 9 நிமிஷம் போல் வேக விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். கரெக்டாக 8 to 9 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 9 நிமிஷம் போல் ஆயிடுச்சு கைஸ். பாருங்கள் பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நான் இந்த பாஸ்தாவை எடுத்துட்டேன் கைஸ். இது மேலே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் பொன்னிறமாக ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம் அண்ட் கேரட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் கூட ஆட் பண்ணலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், க்ரீன் பீஸ் ஆட் பண்ணலாம், கார்ன் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே பாதி அளவு வெஜிடபிள்ஸ் வெந்துடணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள் வெஜிடபிள் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு விடாமல் கிளறுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தக்காளி நல்லா கொதிக்கணும் கைஸ், இல்லை அப்போ தான் பச்சை வாசனை போகும். நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இன்னொரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் உப்பு, 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா சுருண்டு வதக்கிடணும். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வருது. பார்த்தீங்கனாலே தெரியும் கடாயில் ஒட்டாமல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பாஸ்தாவை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பாஸ்தா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் நம்ம ஆயில் சேர்த்து வேக வைக்கிறது பாஸ்தாவை. பாஸ்தா சேர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாஸ்தா உடஞ்சிரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட், காரம், உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட வெஜிடேரியன் பாஸ்தா ரெடி. பாருங்கள் கைஸ், நம்மளோட இந்தியன் ஸ்டைல் வெஜிடேரியன் பாஸ்தா சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட ஷெஃப் ஃப்ரம் கம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பாய் கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.